நம்ம மகாராஜேந்திர சோழனும் எல்லா இடத்துலயும் கொடியேற்றினான், நம்மள குடியேற்றல. மற்றவெல்லாம் படையெடுத்து வந்து வென்றான், கொடியேற்றினான், அவன் மக்களை குடியேற்றினான். அப்படிதான் தஞ்சையில சரபோஜி மன்னர்கள் மராட்டியர்கள் வந்து ஆண்டார். அவர்கள் படையெடுத்து வந்தார்கள். இப்போ ஒரு படம் எடுத்து வர வந்து நம்மளை ஆட்சி செய்ய துடிக்கிறார். அன்னைக்கு நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் வாழும் வேலும் ஏந்தி போ, அவன் பேரன்கள் அரசியல் களத்திலே ஆய்வாயுதம் ஏந்திய போ. மான தமிழ் மண்ணில் மற்ற எவனுக்கு வேணவில்ல. வாழும் உரிமை எவனுக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. அந்த தத்துவ நிலைப்பாட்டில் துளியும் தளர்ச்சி கிடையாது. வந்தவரை நாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. புதுசா கற்பிப்பான், நமக்கு சொல்லுவான் தமிழ் உணர்வு இருந்தால், தமிழ் பற்று இருந்தால், தமிழ் உணர்வு இருந்தால் ஆளலாம். தமிழ் பற்று இருந்தாலே ஆண்டலாம். யாருக்கு சிக்கிம் மேல சீனாவுக்கு பற்று இருக்கு, விட்டுலாமா? காஷ்மீர் மேல பாகிஸ்தானுக்கு ரொம்ப பற்று இருக்கு, விட்டுலாமா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்ன காரணத்திற்காக நீங்கள் சோனியா காந்தி இந்திய நாட்டின் பிரதமராக முடியாது என்று சொன்னீர்களோ, அதே காரணம் தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆளணும் நாங்க சொல்றதுக்கும் அதே காரணம் தான். நான் சொல்லும் போது பிரிவினைவாதம், இனவாதம், சரி சொரி வெறி எல்லாம் வருது. தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை பெரியார் முன்வைத்து விட்டார். ஐயா பெரியார் அவர்கள் முன்வைத்து விட்டார். அப்பவே வைத்து விட்டார். சொல்றாளுங்க நம்ம ஆளுங்க, எங்க அண்ணங்க எங்க ஐயாக்க அவன் வைத்து விட்டார். தமிழ்நாடு தமிழருக்கு ஆளுகிற உரிமை அவருக்கே தான், ஆளுகிற உரிமை அயலாருக்கே தான். என்னது எப்படி சொல்றாரு? தமிழ்நாடு தமிழருக்கு என்று ஒவ்வொருவரும் கையில் பச்சை குத்திக் கொள்ளுங்கள். வீட்டு சுவர்களில் எல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கு என்று எழுதுவீங்கள். மாற்றான் ஒருவன் வேறு ஒருவன் நம்ம வீட்டுக்குள் புகுந்ததோடு இல்லாமல் நம்மை எஜமானனாக இருந்து ஆள நினைப்பது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய மானம் இழப்பு. அதை அனுமதிக்கலாமா என்று குடியரசுல தலையங்கிறது. இன்னைக்கு நான் பேசும்போது எங்கிட்டு இருந்து வருதுன்னு தெரியல. இந்த வேரி சோரி இதெல்லாம் எங்கிட்டு இருந்து வருது இல்ல, இனவெறியை தூண்டா. தமிழ் தமிழர் தமிழர் உரிமை என்று நாங்கள் பேசும் போதெல்லாம் இனவெறி இனவாதம் என்று பேசியவர்கள், இடதுசாரி தோழர்கள், இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் தமிழர் உரிமை மீட்பு மாநாடு கொடுக்கிறார்கள். எப்படி? அது ஏன் நீங்க பேசினா உரிமையாகுது, நாங்க பேசினா இனவாதம் ஆயிருது, இனவெறியாயிருது? எப்படி இது? தமிழர் உரிமை மாநாடு நீங்க போடுறீங்க. ஒரே ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன், இனி மதிப்புமிக்க இடதுசாரி தலைவர்களிடத்தில் எழுப்புகிறேன். தமிழர் உரிமைகளிலேயே மிக முதன்மையான உரிமை எது? அவரே அவர் நிலத்தை ஆள்கிற உரிமைதான். தலையை அறுத்துட்ட அப்புறம் கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாங்க என்ன சொல்றோம்? தமிழர் உரிமைகளிலேயே மிக முதன்மையான உரிமை, தலையாய உரிமை அவர் நிலத்தை அவரே ஆள்கிற உரிமை. அதை தந்து விடு, நீ மாநாடும் போடவனா கருவாடும் போடவனா நாங்க பாத்துக்கிறோம். நீ கொடுத்துரு ராஜா. கதிராமங்கலத்துல வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்துட போறானா, இல்ல நடுவாசல்ல வந்து எடுத்துட போறானா, கச்சத்தீவு தர முடியாத ஆட்டம் கட்ட போறானா, சிங்களம் படாய பறிச்சு வச்சுக்குவானா, 20 லட்சம் தண்டம் போடுவானா, சேட்டை ஒவ்வொருத்தனும் காட்டிட்டு இருக்கான். கேட்க ஆள் கிடையாது. எங்க அண்ணங்க எல்லாம் இப்ப புதுசு புதுசா இருக்கு, ஒவ்வொன்னு கேட்கும் போது அவ்வளவு வலியா இருக்கு. தமிழ் சாதிகள் யார் வந்தாலும் சாதி இருக்குமா, தமிழன் இல்லாத எவனாவது வந்தாலும் அது ஒழியுமா? எப்படி இருக்கு? திராவிடர்களாலதான் இந்த ஆதிக்க சாதிகளுடைய அது ஒழிஞ்சதான். அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, பறையனும் படையாட்சியும் ஒன்னா நின்றுட்டால், தேவனும் தேவேந்திரனும் ஒன்னா நின்றுட்டால், எம்ஜிஆர் எது, கருணாநிதி எது, ஜெயலலிதா எது, ரஜினிகாந்துக்கு கட்சி ஆரம்பிச்சு நாட்டை ஆரம்பிக்கிற எண்ணம் எது? நாம் பிளந்து பிரிந்து சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் செய்கிற வரைதான் நக்கி குடிக்கிற ஓநாய்களுக்கு இது வேலை. அதான் நீ புரிஞ்சுக்கணும்.
சீமானால தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் மேடையில் பேசிட முடியும், அயோத்தியாசரை பேசிட முடியும், பூலித்தேவனை பேசிட முடியும், வேல்நாச்சியரை பேசிட முடியும், மருதுவாண்டியரை பேசிட முடியும், இமானுவேல் சேர்னாரை பற்றி பேசிட முடியும், பசும்பன் ஐயா முத்துராமலிங்கத்தேவரை பற்றி பேசிட முடியும், முப்பாட்டன் தீரன் சின்னமலை பற்றி பேசிட முடியும், வாவு சிதம்பரனார் பெருமைக்குரிய பாட்டன் செக்கெடுத்த செம்மலை பற்றி பேசிட முடியும். எந்த தலைவனையாவது எல்லா தலைவனுக்கும் மாலை ஒட்டி இறங்கி பேசிட்டு அண்ணல் அம்பேத்கருக்கும் மாலை போடுவான், அயோத்தியாசர் பண்டிட் பாட்டனுக்கும் போடுவான், ரெட்டமலை சீனிவாசன் தாத்தனுக்கும் போடுவான், பேசுவான். ஏன் ஏன்? அதுதான் மொழி இன உணர்வு. இதை புரிஞ்சுக்கணும். சாதியும் மதமும் அந்த உணர்வு நம்மை பிளக்கும். கோடாரிகள் வெட்டிய கத்தியால் பிளந்த சதையை தைக்கவே முடியாது. தைப்பதற்கு இரண்டு தேவைப்படுகிறது, ஒன்று நூல், இன்னொன்று ஊசி. நூல் என்பது அதுதான் எங்கள் உயிர் மொழி தமிழ். ஊசியானது இன உணர்வு. சாதியும் மதமும் நம்மை பிளக்கும், பிரிக்கும். மொழியும் இன உணர்வும் நம்மை இணைக்கும். இதை என் தம்பி தங்கைகள் விளங்கிக்கொள்ள நல்லா புரிஞ்சுக்கணும்.